18 லட்சம் பேர் எழுதிய குரூப் 4 பதவிகளில் காலி இடங்கள் அதிகரிப்பு. டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் விளக்கம். 18 லட்சம் பேர் எழுதிய குரூப் 4 பதவிகளுக்கான காலி இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் குறித்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் விளக்கம் அளித்தனர். கிராம நிர்வாக அலுவலகர், தட்டச்சர், இளநிலை உதவியாளர், சுருக்கெழுத்து தட்டச்சர் உட்பட குரூப் 4 பதவிகளில் 7381 பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி அறிவித்தது. அதன்படி 22 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்து தேர்வை கடந்த ஆண்டு 2022 ஜூலை மாதம் 24ஆம் தேதி 18,36,535 பேர் எழுதினார்கள். இவர்களுக்கான தேர்வு முடிவு கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி வெளியானது. முதலில் 7,381 இடங்களுடன் அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் அதன் பின்னர் 9,870 இடங்களாக அறிவிக்கப்பட்டன. அதையடுத்து மீண்டும் சில காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்டு 10,117 இடங்களாக அறிவிக்கப்பட்டன. இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்கு பிறகு 3 ஆண்டு இடைவெளி விட்டு தேர்வு நடத்தப்படுவதால் குறைந்தது 20,000க்கும் மேற்பட்ட இடங்களை காலி இடங்களாக அறிவிக்க தேர்வாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் உள்பட பல்வேறு தரப்பினரிடமிருந்து கோரிக்கைகள் வந்தன. ஆனால் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இது தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாமலேயே இருந்து வந்தது. இதற்கிடையில் 18 லட்சம் பேர் எழுதிய தேர்வு முடிவு வெளியான குரூப் 4 பதவிகளுக்கான காலி இடங்கள் மேலும் அதிகரிக்கப்பட்டு இருப்பதாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தகவல்கள் வெளியாகின. முதலில் ஏற்கனவே உள்ள 10,117 இடங்களுடன் 83 இடங்கள் அதிகரிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது 600க்கும் மேற்பட்ட இடங்கள் சேர்க்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் உலா வருகின்றன. இது பற்றி டிஎன்பிஎஸ்சி உயர் அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது 10,200 இடங்கள் இதுவரை குரூப் 4 பதவியிடங்களில் காலி இடங்களாக உள்ளன. அதற்கு தற்போது தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கும் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க உள்ளோம். கலந்தாய்வை பொறுத்தவரையில் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகத்திடம் இருந்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கான பட்டியல் இன்னும் வரவில்லை. அது வந்ததும் விரைவில் முறையான கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்பட்டு இளநிலை உதவியாளர் பதவியில் இருந்து காலி இடங்கள் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன என்றார். பணியிடங்களை நிரப்புவதில் முதல் அதிகாரம் கொண்ட டிஎன்பிஎஸ்சி அதிகாரி ஒருவரை வாரியத்தின் குழு கூட்டத்துக்கு கூட அழைக்காமல் முடிவுகள் எடுக்கப்படுவதாக உயர்மட்ட அதிகாரிகள் தகவலாக தெரிவிக்கும் நிலையில் குரூப் 4 பதவிகளுக்கான கலந்தாய்வு தாமதத்துக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று பேசப்படுகிறது.